நிதி ஆயோக் என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு மூலோபாய மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கும் மத்திய அரசின் முக்கிய கொள்கை சிந்தனை குழு ஆகும். விக்சித் பாரத் 2047க்கான திறன் மேம்பாட்டை மறு வடிவமைத்தல் என்ற ஆய்வறிக்கையை சமீபத்தில் நிதி ஆயோக் வெளியிட்டுள்ளது. அதில் நாட்டில் பட்டம் பெறும் மாணவர்களில் வெறும் 8.25% பேருக்கு மட்டுமே தாங்கள் படித்த படிப்பு தொடர்பான வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில் பாடத்திட்டத்திற்கும் பணித் தேவைகளுக்கும் இடையே இடைவெளி அதிகம் இருப்பதாக கூறியிருக்கிறது. இந்தியாவின் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி முறை தற்போதைய தொழில் நிறுவனங்களின் தேவைகளோடு ஒத்துப்போகவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பல கல்வி நிறுவனங்களில் பாடத்திட்டங்கள் காலாவதியானவையாக இருப்பதையும் மாறிவரும் தொழில்துறை தேவைகளுக்கேற்ப பாடத்திட்டங்கள் அமையவில்லை என்பதையும் எடுத்துக்காட்டியுள்ள இந்த ஆய்வறிக்கையில் வெறும் பட்டங்கள், பட்டயங்கள் மற்றும் சான்றிதழ்கள் தொடர்ந்து வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதில்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இளங்கலை படிப்புகளில் சேர்ந்துள்ள 3.4 கோடி மாணவர்களில் 1.13 கோடி பேர் கலைப்பிரிவில் BA படிப்பில் மட்டுமே சேர்ந்துள்ளதாகவும், அதே சமயம் அறிவியல் இளங்கலை BSc மற்றும் வணிகவியல் இளங்கலை BCom படிப்புகளின் மொத்த மாணவர் சேர்க்கை 2 கோடியை தாண்டி உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த படிப்புகளுக்கு பலவீனமான வேலை வாய்ப்பு தொடர்புகள் இருப்பதாகவும், பல மாணவர்கள் அரசு பணிக்கு தகுதி கிடைப்பதற்காகவே பட்டப்படிப்புகளை தொடர்வதாகவும் இந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல பாடப்பிரிவுகள் மாணவர்களை வேலைக்கோ அல்லது சுய தொழில் தொடங்குவதற்கோ முழுமையாக தயார்படுத்துவதில்லை என்று தெரிவித்திருந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஒரு மாணவர் பொருளாதார பிரிவில் பட்டம் பெற்ற பிறகு அடுத்த மேல் படிப்பிற்கு செல்வதை தவிர உடனடி பணி வாய்ப்பு கிடைப்பதற்கான தெளிவான வழிமுறைகள் இல்லை என்று கூறியிருந்தார். மேலும் கல்வி நிறுவனங்கள் வெறும் பட்டங்களை வழங்குவதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும், வேலைவாய்ப்பு திறன்களை கற்பிப்பதில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக ஆரம்ப நிலை வேலைகளுக்கு கூட டேலி மற்றும் ஆபீஸ் அப்ளிகேஷன்ஸ் போன்ற கூடுதல் படிசார் திறன்கள் தேவைப்படுகின்ற சூழலில் தனியார் துறைகளில் நேரடியாக பணியாற்றுவதற்கான நடைமுறை பயிற்சி இல்லாததால் பெரும்பாலான மாணவர்கள் அரசு வேலைகளை மட்டுமே தங்களின் ஒரே இலக்காக கொள்கின்றனர். நிதி ஆயோக் ஆய்வறிக்கையின்படி 2024 நவம்பர் மற்றும் 2025 ஜூலை மாதத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் வெறும் 55,000 பணியிடங்களுக்கு 1.86 கோடி விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்தியாவின் கல்வி முறை உருவாக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் அரசு துறையில் கிடைக்கும் பாதுகாப்பான வேலைகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை இந்த எண்கள் விளக்குகின்றன. பட்டப்படிப்பு பயிலும்போது 34% மாணவர்கள் திறன்கள் இல்லாமையை ஒரு முக்கிய சவாலாக குறிப்பிடுவதாகவும், 18% பேர் நேர்காணலுக்கான தயாரிப்பு இல்லாமையை குறிப்பிடுவதாகவும் நிதி ஆயோக் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. பலவீனமான நடைமுறை கற்றல், போதிய தொழில்துறை அனுபவமின்மை மற்றும் வேலைக்கு தயாராவதற்கான போதிய ஆதரவு இல்லாமை ஆகியவற்றை சுட்டிக்காட்டியிருக்கும் நிதி ஆயோக் ஆய்வறிக்கை, உயர்கல்வியில் சுய விவர குறிப்பு தயாரித்தல், மாதிரி நேர்காணல்கள் மற்றும் வேலை தேடுதல் போன்றவற்றுக்கான முறையான ஆதரவு பெரும்பாலும் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் தங்கள் திறன்களை வேலை அளிப்பவர்களிடம் எவ்வாறு வெளிப்படுத்துவது என்று தெரியாமலேயே மாணவர்கள் வேலைவாய்ப்பு சந்தையை அடைவதாக கூறப்பட்டிருக்கிறது. அதிக அரசு வேலைகளை உருவாக்குவது மட்டுமே இதற்கான தீர்வு அல்ல என்று குறிப்பிட்டுள்ள மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதற்கு பதிலாக வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, சுய தொழில் அல்லது குடும்ப தொழில் இணைந்து அதை விரிவுபடுத்துதல் போன்ற பல்வேறு பாதைகளுக்கு இளைஞர்களை தயார்படுத்தும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். பட்டதாரிகள் எதிர்கொள்ளும் இந்த வேலைவாய்ப்பு சிக்கலுக்கு தீர்வு காண பிழையில்லாத பாடத்திட்டம், நவீன டிஜிட்டல் பயிற்சி மற்றும் வலுவான தொழிற்பயிற்சி காலம் அவசியம் என நிதி ஆயோக் பரிந்துரை செய்திருக்கிறது. வெறும் கல்வி பட்டங்களை வழங்குவதோடு நிறுத்தாமல் தொழில்துறைக்கு தேவையான நடைமுறை திறன்களை மாணவர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் மட்டுமே இந்திய இளைஞர்களின் எதிர்காலத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்த முடியும் என்று கல்வித்துறை வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.